எனக்கு கூறியிருந்தார்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கலந்து பேசுமாறு கூறியிருந்தார்கள். ஆங்கில மொழியின் அவசியம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது எமது நாட்டிலும் வந்து மாணவர்களுக்கு தெரியும். ஆங்கில மொழி இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணம் குடா நாட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருக்கிறோம். உங்களுடன் சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இலகுவாகவும் விரும்புடையதாகவும் இருக்கும் என கருதுகிறேன். உண்மையில் இந்த கனடாவுக்கு வர முன்னர் நான் முதலில் யூகேக்கு சென்றிருந்தேன். கனடாவுக்கு வர முன்னர் இருந்த என்னுடைய கருத்துக்களும் தற்போது இருக்கும் கருத்துக்களும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. இங்கே நான் வந்தபோது பல்கலைக்கழகங்கள் கால்டன் யூனிவர்சிட்டி வந்து ஒட்டாவாவில் பல்கலைக்கழகம் சரியாக பேராதனை பல்கலைக்கழகத்தை ஒத்த தன்மையுடையதாக இருந்தது. அந்த லட்சத்தேர்வில் பார்த்தால் மாணவர்கள் அங்கு இருப்பது போல் அமைதியாக இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நூல் நிலையத்தில் சென்ற போது அங்கும் கூட தங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, இங்கு வந்த போது அங்கிருந்து வந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். நான் பல உறவினர்களை சந்தித்தேன், நண்பர்கள், கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் சந்தித்த போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கல்வியின் தாற்பயத்தை நீங்கள் என்று சென்றாலும் விட்டுவிடவில்லை. எல்லோரும் ஓரிருவராக இருக்கலாம். அது எனக்கு உண்மையாக நான் சந்திக்கவில்லை. நான் சந்தித்த என்னுடைய கூட படித்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், உறவினர்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை நல்ல நிலையை கல்வியில் கொண்டு வந்து விட்டார்கள். அத்தோடு உங்களிடம் நான் கொடுக்கும் வேண்டுகோள், உங்களுடைய அடையாளத்தை எந்த சந்தர்ப்பத்தில் இழந்துள்ளார்கள். நாங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்துக்கு தக்கதாக நிலை மாற்றி அமைத்து வாழ பழகுமாறியவர்களை அந்த ஐடென்டிட்டி எப்பொழுதும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய அடுத்த சந்ததி எங்களுடைய அடுத்த சந்ததியை வரவேற்குமோ என்பது உங்கள் பிள்ளைகளுடன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த அடையாளத்தை கொடுக்கும் முறையில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் வழங்குவீர்கள் என்பதற்காக நம்புகின்றோம். பழைய மாணவர்களை பொறுத்தவரையில் எங்கள் பாடசாலைக்கு பல விஜயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் இதுவரையும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாடசாலைக்கு ஏதாவது உதவி செய்தீர்களா என்று ஒரு போதுமே கேட்டதில்லை. சில நேரம் கூறுவார்கள், பாரவர்களிடம் எதுவும் கேட்கலாம் என்று கூறுவார்கள். நான் ஒரு போதும் கேட்டதில்லை. நீங்கள் வந்தவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பலர் வந்து பாடசாலையை பார்த்தீங்கன்னா தாங்களாக கேட்டிருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வாறு கேட்பதாய் ஒன்று பாடசாலைக்கு வருபவர்கள் பெறமாட்டார்கள். இரண்டாவது, விருப்பம் இல்லாமல் தரப்படும் உதவி எதனையும் நான் உண்மையாக விரும்புவதில்லை. எங்கள் பாடசாலை யூனிஃபார்ம், எங்கள் பாடசாலை மட்டுமல்ல எல்லா இளைஞர்களோட பாடசாலைகள் அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கிறது. இந்த சப்பாத்து போடுவதற்கு மாணவர்கள் சில இடம் சப்பாத்து இல்லாமல் இருக்கிறது. அது ஒன்று அந்த குறைபாடாக இருக்கும்போது உண்மை பாடசாலை நாங்கள் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் யூனிட் வைத்திருக்கிறோம். அதை என்ன செய்வதென்றால் ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகள் பரீட்சையில் சித்தி எழுதினால் அல்லது தங்களுடைய மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணினால் ஒரு பாட்டி வைப்பார்கள். நான் அவர்களுடன் வினயமாக வேண்டுகோள் விடுத்திருந்தேன், நீங்கள் செய்யும் போது ஏதாவது ஒரு சிறு தொகையை இந்த மாணவர்களுக்காக ஒதுக்கும்படி கூறி அது ஒரு கணிசமான தொகையை தாண்டி விட்டது. இப்பொழுது நாங்கள் அவ்வாறு யாருக்கும் சப்பாத்து இல்லை என்று சொன்னால் சப்பாத்து 1200 ரூபாவாக இருந்தால் 600 ரூபாய் அந்த நிதியத்திலிருந்து கொடுக்கப்படும். ஏனென்றால் சும்மா பாடுவதற்கு நாங்கள் யாரையும் ஊக்குவிக்க விரும்பவில்லை. இதன் முக்கியமான விடயம் என்னவென்றால் இது ஒன்று. அதே போல மத்திய ஆஸ்பத்திரிக்கு நான் சென்ற போது என் மகனுக்கு ஒரு கையில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டி இருந்தது. எக்ஸ்ரே எடுக்கவும் அந்த எக்ஸ்ரேல ஒரு மூலையில் துண்டு வைத்து தருவார்களை ஒழிய அந்த எக்ஸ்ரேக்கு கவர் இருக்காது. அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் கார்டியோலஜி படிப்பவர் செக்ரட்டரி பாஸ்கர் நாங்கள் என்னதுக்கான இந்த எக்ஸ்ரே ஃபில்மே இந்த இப்படி ஒரு கவர் இல்லாமல் கொடுக்குறேன் என்ற போது அங்கு தங்களுக்கு அந்த கவர் தரப்படுவதில்லை. நான் அவர்களுக்கு கூறினேன், எங்கள் பாடசாலையிலிருந்து நாங்கள் அதை செய்தரலாம். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுடைய நீளம் அகலம் அதுக்குரிய எவ்வளவு என்ன வகையான கவர் தேவை என்பதை பெற்றுக்கொண்டு எங்கள் பாடசாலை அசம்பிளியில் எங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கிற அந்த மாணவர்கள்
இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த என்வலப் செய்வது இவ்வாறான செயல்கள் செய்கிறார்கள். அவர்களை அழைத்து ஒரு பேப்பர் ஹோல்சேல் நாங்கள் எடுத்தால் 10 ரூபா வரும். அதில் 3 வகையான 3 என்வலப் செய்யக்கூடிய பெரியது, மிடில், ஸ்மால் இவற்றை செய்து நாங்கள் டொனேட்டட் பை ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற சீருடன் அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். இது எல்லோராலும் மிகவும் கவரப்பட்டது. வைத்தியர்கள் எல்லோரும் அதை மிகுந்த ஆர்வமாகவும் எங்களுக்கு ஒரு சிறந்த கணிப்பீட்டை தந்தார். அதிபர் என்ற வகையில் இன்னும் பொறுத்தவரையில் இந்த எக்ஸ்ரே கவர் கொடுப்பதில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இல்லாத ஒருவருக்கு கொடுப்பது என்பது 20%. 80% நோக்கம் எங்கள் மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை எண்ணத்தை சிறு வயதிலிருந்தே வளர்க்க வேண்டும் என்பதால் உண்மையில் ஒருவருக்கு இன்னொருவர் உதவி செய்ய வேண்டும் என்றால் எனது அனுபவத்தினூடாக கூறுகிறேன். அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற மனம் சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்பட்டால்தான் அவரால் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும். அவர்கள் பாடசாலையில் இந்த காணி வேண்டும் போது வாங்கும் போதெல்லாம் முதலில் திரு திருநீலகண்டனுடைய நண்பர் சேர்மன் ரகுநாதன் இருவரும் சொன்னார்கள், இந்த காணி வாங்குற வேலையை கொடுப்போம், கடைசி மட்டும் நீங்கள் காசோட சேர்க்க மாட்டீர்கள் கூறினார்கள். நான் அவர்களை அழைத்து சென்ற ஒரு முறை பாடசாலைக்கு சென்று அந்த காணியை காட்டி அந்த அவசியம் பற்றி விளக்கிவிட்டு அவர்களிடம் கூறினேன். நீங்கள் நான் இந்த ப்ரோபோசலை கொண்டு வந்து ட்ரஸ்டில் முன்வைக்கும் போது தயவு செய்து நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம், எனக்கு எதிராக கலைத்து விடாதீர்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நான் கூறினேன். எனது பெற்றோர்களிடமிருந்து 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாவை சேர்த்து தருகிறேன், நீங்கள் மிச்சத்தை ஏனைய ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன்ஸ் இருந்து எடுத்து தர முடியுமா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், உங்களால் முடியுமா? நான் சொன்னேன், சொல்லி நான் காப்பாற்றுவேன். 1 மில்லியன் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ காசு உங்களுடைய பெற்றோர் வடமாட்சி வாழ்க்கை முறை, ஒரு சிக்கன வாழ்க்கை முறை, அவளை சேர்ப்பது சரியான கடினம். அவ்வாறு இருந்தும் நான் சேர்த்து தருவதாக உறுதியளித்த பின்னர் தான் முதலில் கனடா பிரான்ச் தான் எங்களுக்கு சொன்னது, we will need 1/3 of the cost. உண்மையாக நான் மீண்டும் நன்றி கூறுவேன். எல்லோரும் தந்திருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் அந்த 13 மில்லியன் தருவதாக கூறினார்களோ அன்று நான் தீர்மானித்து விட்டேன், இந்த காணி எப்பாடுபட்டுவாறு வாங்குவது. இந்த பணத்தை சேர்க்கும் போது நான் முதலில் பிரின்சிபலாக பதவியேற்று முதலில் ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டம் ஆசிரியர்கள் பெற்றார்களை கொண்டு நடந்தது. நான் புதிது, நான் அமைதியாக ஒரு 6 மாதம் ஒரு ஒன்றுமே தெரியாதவன் போலத்தான் அந்த பாடசாலையில் இருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். அந்த பெற்றார் ஆசிரியர் சங்கத்து கூட்டத்தில் புதிய அதிபர் தானே எதுவும் கலைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்னை பற்றி அவர்கள் சரியாக அறிந்திருக்கவில்லை, நானும் கூட அவர்களை பெரிதாக அறிந்திருக்கவில்லை. பேரை கூற முடியும், ஒரு அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஜெனரல் மிஸ்டர் கனகசிங்கம். வெளியில் எல்லோரும் கலைக்கிறார்கள். இந்த அறிவரை நான் நல்ல அறிவர்கள் கூற மாட்டேன். என்னுடைய மகன் ஒரு 7ஆம் பள்ளியாக வந்திருக்கான், இந்த 9ஆம் பள்ளியாக வந்திருக்கான். ஒருவர் கருத்து. இன்னொருவர் கூறினார், நாங்கள் மாணவர்களை அனுப்பது 80%, 90% படிப்பதற்கும் 10% தான் இந்த விளையாட்டு போன்ற மற்ற வீரர்களுக்கும். இவ்வாறு மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அப்பொழுதுதான் அவர்கள் அது மட்டுமில்லை, இன்னும் ஒன்று கூறினார்கள், இந்த பள்ளிக்கூடத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இங்கு படித்துவிட்டு வெளிநாடுகளில் பல இருக்கிறார்கள். அந்த பழைய மாணவ சங்கங்களுடன் நீங்கள் தொடர்புகளை கொண்டு, பழைய மாணவர்களுடன் தொடர்புகளை கொண்டு அவர்களிடம் பணத்தை பெற்று பாடசாலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். கொஞ்சம் காலம் போக நானும் 2-3 வருடங்கள் நான் இவர்களை புறக்கணித்து விடவில்லை. அவர்கள் எனது ஒரு முழுநேர ஆதரவாளர்களாக இருக்கிறார். நான் ஒன்று கூறினேன், இந்த கனகசிங்கம் அவர்களுக்கு வந்து அது 90% 10% என்னத்தை குறிக்கிறாங்க. 10% விளையாட்டு, 90% படிப்பு. ஒன்று தெளிவான விடயம், கல்வியை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த ஒரு இடத்திலும் ஒரு இஃபெக்டிவ் பர்சனாலிட்டியாக ஒரு இருக்க முடியாது என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் அவர்களின் விருப்பம் அது. அவரது மகன் அப்பொழுது 10ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் இந்த தமிழ் தின விழா, அந்த பாட்டு, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அவர் நல்ல ஒரு கட்டிக்காரன். அவருக்கு கோபம் என்னன்னா, தன் மகனை வேற செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவது. நான் அவருக்கு அதில் கூறினேன்,
இதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், அமல் நடத்தவும் மாட்டேன். நல்லதுடைய மகனை நிச்சயமாக அவன் பயப்படிக்க போகிற என்னுடைய பர்சனலாக நல்லா தெரியும், ஒரு வைத்தியனாக மாற்றுவேன் என்று அந்த இடத்தில் நான் உறுதியளித்தேன். பின்னர் அதே மாணவன் இன்று முதலாவது ABC எடுத்து மெடிசின் கிடைக்கவில்லை. நான் அவனை அழைத்து சொன்னேன், நீ மெடிசின் கிடைப்பது கிடைக்காத பிரச்சனை, நான் ஏதோ வாயில் வந்ததை சொல்லிவிட்டேன். என்னுடைய சொல்லை காப்பாற்றுவதற்காக நீ 2வது முறை தோற்றி எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவன் இப்போது 3 எடுத்து மெடிசின் என்று பண்ணிவிட்டான். அந்த பெற்றோர் எல்லோரும் முன்பு என்னுடன் நல்லாக செய்திருக்கிறார்கள். இந்த காணிவாங்கும் கூட்டத்தில் நான் சொன்னேன், உண்மையாக 2008 UK சென்ற போது அவர்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் பணத்தை பெறுவதற்கு பணம் கஷ்டம், கணவன் மனைவி ஒருவரை சந்திக்க முடியாது, பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிக்க முடியாது, தூங்கும் நேரம் குறைவு, இதையெல்லாம் பார்த்தபோது உண்மையாக அன்புதான் எனக்கு தெரிந்தது. இந்த வெளிநாடுகளில் உள்ளவர்களின் பணம், அவர்களிடம் ஒரு பணம் எங்கள் ஊரில் இருக்கும் பணத்தை விட மிக பெருமதி வாய்ந்தது என்பதை நான் உளப்பூர்வமாக அறிந்து கொண்டேன். இம்முறை அவர்களுக்கு கூறினேன், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த காணிக்கு காசு சேர்க்கும் போது ஒரு பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது என்றால் பெற்றோருடன் காசு பிரதிவாரான சில விடயங்கள் உத்தியோக ரீதியாக அதிபர் என்ற முறையில் எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். பொதுக்கூட்டத்தில் நான் கூறிய விடயங்களால்தான் ஒரு காணி வாங்க வேண்டும், 50 லட்சம் பெறுமதியானது, உங்களிடமிருந்து 10 லட்சம் வாங்கி கொடுத்ததாக உறுதியளித்திருக்கிறேன். நீங்கள் 10 லட்சம் காணி வாங்கினால் 50 லட்சம் பெறுமதியான காணியை நீங்கள் அனுபவிக்க முடியும். 2வது, பழைய மாணவர்கள் என்பவர்கள் அவர்கள் தார்மீக ரீதியாக தாங்கள் படித்த பாடசாலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் ஒழிய அவர்கள் எந்த கட்டாயமும் கிடையாது. அவர்கள் தங்கள் நன்றுணர்வை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் ஒழிய அவர்களை யாரும் வற்புறுத்த முடியாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யும் உதவி நாங்கள் பெற்றோராகிய நீங்கள் எப்பொழுதும் மனதில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த உதவிகளை அனுபவிப்பவர்கள் நீங்களும் பிள்ளைகள். அதன் பின்னர் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் கூட சந்தேகத்தில் இருந்தேன், நான் 1 மில்லியன் என்று கூறிவிட்டேன், இது சேர்ப்பது கஷ்டம், ஒரு 7 லட்சம் செய்தால் காணும், மிச்சம் 3 லட்சத்தையும் அதாவது வசதியான பெற்றோர் ஆசிரியர்களுடன் சேர்த்து செய்யாமல் இருந்தேன். ஆனால் எஸ்எஸ் கமிட்டியில் சொன்னாங்க ஒருவரிடம் 2000 ரூபாய் வாங்க வேண்டும். நான் அவர்களுக்கு சொன்னேன் 2000 ரூபாய் கூட, ஏன்னா 2000 ரூபாய் வாங்கினா அதில் எல்லா பெற்றாரும் கேட்டார்கள். பிரின்சிபல் கேட்கிறார், பிரின்சிபலுக்கு 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இந்த 2000 ரூபாய் வேண்டாம், 1500 ரூபா போதும். சில பெற்றார், ஒரு பெற்றார் என்ன வந்து கூறினார், சார் எனக்கு 1500 ரூபா கொடுக்கிறாது, சப்போர்ட்டில் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் இல்லை, நான் 1000 ரூபா கொடுக்குறேன். அதோட இன்னொன்று சொல்லிவிட்டேன் அந்த கூட்டத்தில், ஒன்று நீங்கள் ஒவ்வொருவரும் 1500 ரூபா கொடுக்க வேண்டும். 2வது, யாராவது விருப்பமில்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் 1% கூட தந்துடாதீர்கள். 3வது, வசதி குறைந்த பெற்றார் உங்கள் பேரை வகுப்பாசிரியரிடம் கொடுங்கள், ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய எந்த அவசியமில்லை, நீங்கள் கட்டவும் தேவையில்லை. இந்த பெற்றார் இது ஒரு நேரடி அனுபவம் கூறினார். என்னால் 1500 ரூபா கட்ட முடியாது, 1000 ரூபா கட்டுகிறேன் என்று நான் அவருக்கு கூறினேன். யாரும் வற்புறுத்தவில்லை, யார் அப்படி கேட்டார், இந்த வகுப்பாசிரியரிடம் கூறி சென்ற போது அவர் சொன்னார், இல்லை சார் இந்த பிள்ளை படிக்கிறதால நான் ஏதாவது ஒரு பங்களிப்பு இந்த பிள்ளைக்காண்டி செய்யணும், அதாவது நான் 1000 ரூபா கட்டுகிறேன் சொன்னேன். நாங்கள் வெட்டி விட்டு 500 ரூபா வாங்கிவிட்டோம். அதே போல் இந்த லேண்ட்மைன்ஸ் ஒரு மாணவன் கொண்ட காசு லேண்ட்மைன் தாய் செய்கிற வேலை லேண்ட்மைன்ஸ் வெளியே பண்ணுறது, அவருடைய பணத்தை திருப்பி அனுப்பியிருந்தேன். அதே போல் என்னுடைய நண்பர்களின் மகன் வந்தபோது சொன்னால் ஒரு 1000 பேங்க் மேனேஜர் அவர் சொன்னால் ஒரு அப்பாட்ட போய் சொல்லி இந்த 1500 ரூபா சரி வராது, 5000 ரூபா பண்ணி கொண்டு வந்துச்சு. அவர் அடுத்த நாள் ஒரு செக் கொடுத்து விட்டார் 5000 ரூபாய், என்னுடைய மகன் பங்கு 1500, என்னுடைய பங்கு 5000 என்று கொடுத்து விட்டார். இவ்வாறு தான் பெற்றோர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த பெற்றோர்கள் உறவாடும் போது, மாணவர்கள் பெற்றோர்களை உறவாடும் போது அங்கு ஒப்பி இருக்கிறது இங்கே என்ன மாதிரி என்று தெரியாது. ஓரளவுக்கு சில மாணவர்கள் தங்களை பெற்றார் ஓரளவுக்கு நெருங்கி தான் நினைத்திருக்கார்கள். என்ன உள்ளுக்கு வரணும்னா மொழியை சொல்லியிருக்கார்கள், போட்டு கொடுத்துடக்கூடாது. சில நாற்பது வந்து சொல்லுவார்கள், நான் கலைக்கிறதை அவனுக்கு சொல்லி போடாமல் இனி என்ன பிள்ளைய செய்வான், ஏதோ சார் அடிச்சோ சொல்லி ஏதோ திருத்தி போடுவோன்னா ஒரு போலீஸ்காரன் மாதிரி அடிக்கிறது பேசுறது இது வந்து உண்மையாக ஒரு மிக கடினமான பிள்ளையை நாங்கள் வேணுமென்று செய்வதில்லை. ஏதோ செய்து கொடுக்கணும். நாங்கள் மாணவனை கூப்பிட்டால்
அவனுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு செய்யும் வேலை கூட செய்ய முடியாது. நான் அவனை கலைத்து சில மாணவர்கள் சொல்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தூரம் நான் டியூஷனுக்கு போக மாட்டேன், கடலில் குளிக்க செல்ல பேசினான்னு சொல்கிறார். நண்பரோட போகிறது, நீங்கள் அதை கலைக்கப்படாது, நான் போகிறேன். அந்த டைமுக்கு 9 மணிக்கு அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் இவர் உடனே ஃபோன் பண்ணுறதால கலைக்காதீங்கோ, ஏன்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க, கலைக்கிற சத்தம் கேட்கணும். இப்படி இல்லாட்டி அவன் அந்த மாணவனை கூட அவனை கூப்பிட்டு அவனை பேசிவிட்டு, நானும் நீ ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம், இன்றிலிருந்து பரீட்சை முடியும் வரை நீ கடலுக்கு போகக்கூடாது, இவருடன் வந்தவர்களையும் கூப்பிட்டு விசாரித்து அவர்களையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அவர்கள் பின்பற்றி செய்கிறார்கள். அப்போ நாங்கள் பெற்றோருடன் நல்ல கலந்துரை நல்ல உறவுகளை வைத்திருக்கிறோம். ஓரிவர் உங்களுக்கு பிரச்சனைகளை தருகிறார்கள். ஒரு லீடர் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், முதலில் அவமானத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆர்டிகல் பிரின்சிபல் என்றது சரியா தியாகிகள் அவர்கள் சொன்னது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. ordinary institution. We are not only involved with the teaching and learning process. We have the global associations, parents, teachers, education department, and we have to work with the entire community in Padamarachi area. அதில் அந்த அட்மிஷன் இருக்குன்றதுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரின்சிபலுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு ஸ்டேட் வந்து வெளியில் வந்து கொண்டு இருக்கு. பிரின்சிபலுக்கு எதிரான அது கொஞ்சம் பேர் இருக்கிறேன்னா அது அட்மிஷன் பிரச்சனை. அது ஒவ்வொரு வருஷம் கூடி கொண்டு அப்படியே வளர்ந்து கொண்டு வேறு. அது அன்றும் பிரச்சனை தான், அன்றைய அதிபர்களுக்கு பிரச்சனை, இன்றைய அதிபர்களுக்கு பிரச்சனை. மாணவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய கிளாஸ்மேட்டை சந்தித்த போது முதலில் நாங்கள் அவர்களுடன் மட்டும்தான் என்னால் மிகவும் ஃப்ரீயாக கலக்கக்கூடிய நாங்கள் அந்த நேரத்தில் செய்த புறப்படிகள் ஒவ்வொன்றாக மேனோ விஜேந்திரா சிவஸ் எல்லாரும் நாங்கள் செய்த புறப்படிகளை கண்ட உடனே கண்டுபிடிச்சு சொன்ன அதுதான் அதோட நீயே பிரின்சிபலாக வந்துட்ட என்றால் உண்மையாக நீங்கள் மாணவர்களை பொறுத்தவரை நாங்கள் செய்யாத இதையும் அவர்கள் இப்போது செய்யவில்லை. புலப்படிதான் நாங்கள் கண்டிப்போம். இன்னொரு பக்கத்தில் நான் அவரை மிகவும் ரசித்துக் கொள்வேன். அந்த வயதில் அவர் புலப்படிவானாக தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் மாணவனாக இருக்க முடியாது. ஒருமுறை நாங்கள் லேப்டேவோ அவசரமாக பார்க்க வேண்டியிருந்தது. வைஸ் பிரின்சிபல் வந்து லேப்டஸோட போய் கொண்டிருக்கும் போது வைஸ் பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு ஒரு மாணவன் பிடித்து வைத்திருக்கிறார்கள், நிற்கிறான், ஏன் நிற்கிறான் என்று கேட்டார். அவர் சொன்ன விடை 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரணிதரன் சார் நேரே நிற்க சொன்னவர். நான் அவசரம் ஏறிக்கொண்டே சொன்னான், ஒரு பெரிய பிள்ளை செய்து போட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்றாங்க. நான் செய்த பிள்ளையே சொல்லவில்லை, சொன்ன பிள்ளைக்காக அந்த ஆசையை அனுப்பியிருக்கிறார். தனக்கும் பிரச்சனை இல்லாமல் எனக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய கட்டித்தனம் அந்த சிறு வயதிலிருந்தே அவர்களிடம் இருக்கிறது. விசாரித்து பார்த்தால் 8ஆம் வகுப்பிலேயே மோட்டர் சைக்கிள் ஓடுவதாக பிரச்சனை. இவ்வாறு தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அன்பு ஒரு சஜஷன் பாக்ஸ் இருக்கிறது. அதை நான் கொண்டு வரும்போது மிகவும் சிக்கலாக இருந்தது. அதை நான் ஆசிரியர்களுக்கு கூறினேன், நீங்களும் என்ன பற்றி ஏதாவது எழுதணும் வந்தால் அவர்கள் எழுதி போட்டு கொள்ளலாம். இன்று வரை 7 வருடங்களாகின்றன. எல்லா மாணவர்களுக்கு கூறினா நீங்கள் என்னதையும் எழுதி போடலாம், உங்களோட அப்பா அம்மா சொன்னால் அதை கொண்டு வந்து போடலாம். தயவு செய்து எழுதுறத உண்மை எழுதுங்கோ. மற்றது சொல்யூஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் 3 எழுத வேண்டும். நல்லா எழுதுகிறார்கள். அவர் எழுதுவது உண்மை. சோசியல் ஸ்டடீஸ் காம்படிஷனுக்கு டெஸ்ட் வைக்காமல் மார்க்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். விசாரித்து பார்த்தால் உண்மை ஆசிரியர்களுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு விசாரினாங்க தான் சொல்லுவேன். நான் அதை வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு உறுதி அளித்திருக்கேன், என்ன தவிர யாரும் பார்க்க முடியாது. நான் வெள்ளிக்கிழமை எடுத்து இந்த பேக்கில் வச்சுக்கொண்டு வீட்டில் பார்ப்பேன். சில 3 மணி என்று சொன்னால் பள்ளியோட முட்டை நேரம் பண்ணால் அங்கேயே வச்சு பார்ப்பேன். சொல்லுவேன் வெளியே கொடுக்குறாங்கன்னா உண்மை. அது ஒன்று காணும். அதுக்கு பின்னர் சமூக கல்விகளை இந்த பாடத்துக்கு அந்த பிரச்சனை வராது. ஒருமுறை எழுதி போட்டார்கள், டூரு கூடி கொண்டு போக வேண்டும் என்று. ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதினால் இவங்க அடிக்கடி இல்லா வகுப்பு எழுதினோன்னா நான் அசம்பிளியில் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் டூருக்கு போகிற இல்லை, செகண்ட் டேர்ம் இது கலக்கலாம் எழுதினார். செகண்ட் டேர்ம் வந்தது. இப்போ நான் காசு சீக்கிரமான விஷயங்கள் இதோடைய மதிலுக்கு காசு சேர்த்தாங்க, அந்த தரம் விடுவோம் என்று யோசித்த போது மீண்டும் எழுத தொடங்கினார்கள். ஒரு மாணவன் எழுதினார், நீங்கள் 2வது தவணையை கூட்டிக் கொண்டு வருவதாக அசம்பிளியில் உறுதியளித்தீர்கள், உங்கள் உறுதிமொழியை காப்பாற்றவில்லை.
நல்லா எழுதுவார்கள். மிகவும் கவனம் நான் எழுதுகிற இன்னத்தை அதை எழுதும்போது எழுதுறது ஒரு கண்ணியமான முறையில் இல்லை. நீங்களும் உங்களுக்கு கூறுவீங்களா, நம்மளோட உறுதிமொழியை காப்பாற்றவில்லை. இவ்வாறு எழுதும் போதும் நான் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த பெட்டியில் பேப்பருடன் ஒரு காய்ந்த அரச நிலையிலேயும் அதுக்கு இருந்தது. முதலாக யோசித்தேன், இவர் இப்போ எழுதுவதை விட்டு இளப்புலைகளும் அதுக்கு போட தொடங்கினார்கள். இருந்தாலும் அதை எடுத்து பார்த்தால் அந்த இலையில் 2 கண்கள், இது ஒரு மூக்கு, கண்ணீர் வழிகிறது, நேருக்கு சூழற போது. நான் கூறுவது உண்மையான சம்பவம் என்றால் என்னுடைய மாணவர்களுக்கு நான் கூறுவது பொய் சொல்ல வேண்டாம். கோபப்படாதீர்கள் என்று சொல்லவில்லை. நமக்கு நாம் என்னை திருத்த வேண்டும். என்னால் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் அவர்கள் அப்போ எழுதியிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே யோசித்தேன். அன்றையவே முடிவெடுத்து ஒரு 3:30 போல் பார்த்து அன்றையவே முடிவெடுத்து கூட இந்த மாணவர்களை டூருக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லி அடுத்த நாள் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டூர் கமிட்டி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன். கேட்கவில்லை. நான் அதான் நான் சொன்னேன், சில நேரம் I have taken my decision on my own discretion. I will discuss with anybody someplace very rarely. நான் சொன்னேன், இவங்களுக்கு எழுதி போட்டுருவாங்க, தயவு செய்து ட்ரிப்பு கூட்டிக் கொண்டு போகிற உடனடியாக இன்றைக்கு பஸ்ஸில் புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுமோ, என்னென்ன வகுப்பு என்னென்ன கிழமை என்றதை போட்டு சொல்லி செய்தார்கள். அதன்படி கூட்டி சென்றோம். 6ஆம் வகுப்புடனும் 13ஆம் ஆண்டுடனும் நான் இப்பொழுது செல்வேன் என்றால் இளைவர் புள்ளிகளுடன் ஒன்று நெருக்கம். மற்றது தெரியும், நாங்கள் இளைவர் இருந்தபடியாக இவங்களை கொண்டு போய் பஸ்ஸுக்கார 2 பஸ்ஸில் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து இதில் சேர்ப்பு மட்டும் பிரச்சனையாக இருக்கு. அதை 6ஆம் வகுப்பிலேயே சின்ன பிள்ளைகள் நடந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவன் மரணமாயிட்டார். கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த தாயுடன் நான் கலைத்தேன். அவன் வடை சுட்டு திருப்பவர்கள் அந்த மாணவன் எனக்கு நல்லா தெரியும். சரியான வேதனை. இப்படி எல்லாம் அவர் ப்ரிஃபெக்ட் ஆகக்கூடிய ஆகிய அந்த தாயை அழுதது சொன்னால் நீங்கள் அவன் குழப்படை செய்த நேரங்கள் அந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. என்னையும் கூப்பிட்டு அவனையும் கூப்பிட்டு திருத்தி வச்சு ப்ரிஃபெக்ட் ஆக்கி விட்ட பிரச்சனை அப்படி நடந்து போட்டு அது எல்லாம் உண்மையாக தாங்க அவசரம். உங்களுக்கு நான் ஆறுதல் கூறுவதோ நீங்கள் எனக்கு கூறுவதோ, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சார், இந்த பிள்ளையை நான் நடந்து தவிக்கிறதை பற்றி கூறியிருந்தார்கள். இவ்வாறான சம்பவங்களும் உங்களுக்கு வேதனைக்குரிய சம்பவம். அவை ஒரு பக்கத்து நீங்களும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ட்ரிப்புக்கு போனால் நான் போவேன். அவர்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். மழை மூக்கு முழு ட்ரிப்புக்குரிய காசு 2000 ரூபாய்னால் இன்னொரு 2000 அவர்களுக்கு தேவை, அவர்களுடைய செலவுக்குரிய காசு. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த சோடா உடைச்சு நீங்களும் குடிச்சிட்டு தான் கொண்டு தான் இருக்காங்க அந்த சிறு வயது மாணவர்கள். நான் உண்மையாக என்னை குடிக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வேளமும் கேட்டவர் ஒரு மிளகாவது குடித்து விட்டு தான் கொடுப்பேன். அவருடன் சேர்ந்து அந்த உறவு, அந்த மாணவனுடன் சேர்ந்த உறவு அது நான் சில பார்த்தால் அவர்கள் படித்தவர்களை விட அவர் இளமையாக இருக்கிறார். இது எங்களுக்கு வேற பெருசாக என்றால் நாங்கள் இளம் சமுதாயத்துடன் கூடி வாழ்கிறோம். அவர் இந்த மாணவர்களுடன் சிறப்பாக இருக்கிறார்கள். உண்மை இந்த துறவு கூடி கொண்டு போகும்போது நாங்கள் மாணவர்களை பற்றி என் ஆசிரியர்களை பற்றி கூட நன்கு அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான செயல்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நல்ல உறவை பேணுவதற்கு உதவுகிறது. இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் அந்த சஜஷன் பாக்ஸில் இருக்கும். அவற்றின் மூலம் எங்கள் பாடசாலையை கொண்டு செல்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஒருமுறை பாசிக்குழா கடற்கரைக்கு நாங்கள் சென்றிருந்தோம். சென்றபோது நகர் வளர்ச்சியை நாங்கள் குடித்தேன். அவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் கட்ட கோபுரத்தில் உச்சியில் நீங்கள் ஏறினீர்கள். இன்றும் அந்த மாணவர்கள் நேருக்கான் நானும் ஏதோ கஷ்டப்பட அந்த உச்சியில் ஏறி எல்லாரும் அப்புறம் கிளம்பினோம். இந்த மாணவர்களுடனான உறவு நாங்கள் பாடசாலை கற்பிக்கும் போது அதிகராக இருக்கும் போது வைக்கக்கூடாது. ஒரு வகையானது இந்த உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடனான தனிப்பட்ட உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். அவற்றை நாங்கள் எப்பொழுதும் அந்த மாணவர்களுடன் பேணிக்கொண்டு வருகிறோம். இது எங்களுக்கு நல்ல விளைவுகளை தந்திருக்கிறது. அன்பான பழைய மாணவர்களே, நான் மன நேரம் பேசுவது ஒரு நேரத்தை நான் சில அனுபவங்களை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பழைய மாணவர் என்றால் அவர்கள் உதவிகள் சில வேளைகளில் நான் ஒரு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் கொண்டு மட்டும் நினைத்திருந்தால் ஒரு தேவை ஏற்பட்டது. எல்லாவற்றையும் பழையமான சங்கங்களிடம் கோரிக்கை விடுக்க முடியாது. அங்கு வந்த
ஒருவர் தன்னுடைய மகன் நியூசிலாண்டில் இருப்பவர் மணி ஏதாவது ஒரு தவிர $1000 நியூசிலாந்து டாலர்ஸ் கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம் $1000 நியூசிலாந்து டாலர்ஸ் 120,000 ஏதாவது செய்ய வேண்டும் என்ற போது உடனடியாக அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்டை நாங்கள் வாங்கினோம். அவ்வாறு சில விடயங்களை அந்த பழைய மாணவர்கள் செய்கிறார்கள். பழைய மாணவர் சங்கங்களை பொறுத்தவரையில் அவர்கள் நம்முடைய வரதுகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பாடசாலைகளை கொண்டு நடத்துவதாயும் தனியே செய்ய முடியாது. என்றால் நாங்கள் பெற்றோருக்கு கூறும்போது நான் கூறுவது நீங்கள் பழைய மாணவர் தர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் மீண்டும் கூறுகிறேன், உங்கள் கல்லூரி தாய்க்கு நீங்கள் உதவினார். இது என்னுடைய சொந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. இந்த பாடசாலைக்கு வரும்போது அவர்கள் கூறியது போல நான் விருப்பமில்லாத ஆசிரியர் தொழிலுக்கே விருப்பமில்லாத தான் வந்தேன். இந்த பாடசாலைக்கு வரும்போது பயத்தின் காரணமாக தான் வந்தேன். ஏனென்றால் இந்த சண்டைக்கு போனோம். அந்த உள்ளுக்கு ஒரு பயம் என்னன்னா, அந்த பாடசாலை இந்த படிப்பிச்சு ஆளாக்கி விட்டிருந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், ஒரு அதிக தேவையாக இருக்கிறது, எனக்கு தகுதி இருக்கிறது, போகாவிட்டால் எதுவும் இந்த கோயில் வழி நாங்கள் ரயில் கோயில் அதில் பயப்படுற மாதிரி உள்ளூர் ஒரு பயம் இருக்கிறது. கடைசியாக டிசைட் பண்ண என்ன நடந்தாலும் பரவாயில்ல போய் சேர்றதாங்க. அதுக்கிடையே இந்த யுத்த நிறுத்தம் இல்லாமல் போகும் நிலைமை கூட வந்தது. அதை நான் அவர்களுக்கு கூட சொந்த சொல்லை காப்பாற்ற என்று சொல்வேன். உண்மையாக இந்த ஹார்டிகோல் பிரின்சிபலுக்கு நீங்கள் மத்திய ஆஸ்பத்திரிக்கு போனால் நான் அறிவித்து கொண்டு சென்றால் நான் போகும் முன்னரே வைத்திய காவல் இருப்பேன். ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் உடனடியாக எங்களை கூப்பிட்டு கலைப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றால் தேவேந்திரராஜா இல்லை ஹார்டிகோல் பிரின்சிபல் அந்த பிரிஸ்டீஜியஸ் ஜாப். இதை இட்டு நாங்கள் பெரிய புலகாங்கிலம் அடைந்து நாங்கள் பெரியாள் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் இந்த கௌரவங்கள் ஒரு இடத்திலும் பெறும்போது அவர்கள் சுமையாகவே தென்படும். ஏனென்றால் இவ்வளவு மரியாதை தருகிறார்கள் என்றால் கட்டாயம் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நான் மீண்டும் கூறுவேன், இந்த பாடசாலைக்காக நீங்கள் ஏதாவது செய்வீர்களாக இருந்தால் டெஃபினெட்லி யூ வில் பி ரிவார்டட். அது என்ன முறையில் வருவது என்பதை நான் சொல்ல முடியாது. ஆனால் ஐ வாஸ் ரிவார்டட். அந்த ஹார்டிகல் கல்லூரி தந்திருக்கிறது. என்னை வீட்டில் பேசுகிறார்கள். என்னுடைய மேனேஜர் சொல்கிறார், நான் 3வது ஆள் என்று எனக்கு. முதலாவது ஹார்டிகல் காலேஜ், 2வது ஹார்டிகல் காலேஜ் ஒரு பியோன் சுரேஷ். நான் வந்து சொல்லுவேன், எனக்கு எப்போ கடை வருது 2 மணி வருதுன்னா பிளெயின் ஜோட்டில் போட்டு தரணும்னு என்னை முகத்தை பார்த்து சொல்கிறாங்க. நான் வீட்டில் சொல்லுவேன் என்னென்றால், கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிறவங்க நல்லா செய்கிறவங்க வீட்டில் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள். அதே போல என்னுடைய ஆசிரியர்களின் வீடுகளிலும் இதே பிரச்சனை. உங்களோட பிரின்சிபல் நல்லா மயக்க வச்சிருக்காங்க என்று சொல்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு 3 நாட்கள் உள்ள கலப்பில் நின்று விட்டு வருவார்கள். அடுத்த நாள் சைன் பண்ணால் நான் உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். ஏன்னா எந்த பிரச்சனை மற்ற வீடுகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஹார்டிகளுக்கு வேலை செய்கிற கஷ்டம். முதிய டி செல்வராஜா அவர்கள் என்ன அறியாமல் எந்த அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆசிரியரை பாடசாலைக்கு அனுப்பியதில்லை, இடமாற்றம் செய்ததும் இல்லை. சில ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு வருவார்கள். நான் இதுவரை அவ்வாறு திருப்பி அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் என்ன இதர் சமயத்துக்கு ஒரு ஆசிரியர் என்னன்னா, ஒரு பாடசாலை படிப்பையே சொல்லியிருக்கிறார், இந்த பொடிகள் அவ்வளோ படிப்பிக்க மாட்டார், முந்தி படித்த பாடல, அதால பெரிசா நினைக்கிறாதையும் போது இன்னொரு ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார். பிறகு அவர் இடமாற்றம் பெற்று வந்து வெளியாமத்திலிருந்து வடமாட்சிக்கு வந்து யாரையோ ஒரு கதைத்து ஆண்டு கொடுத்த வேகன்சி இருந்தது வந்தார். இந்த விடயம் எனக்கு முதலே தெரியும். நான் சொல்றார், உங்களோட டிரெக்டருக்கு சொன்னேன், எனக்கு இவர் அந்த சமயத்துக்கு என்ன செய்ய வேண்டியது உதவி நான் படிப்புகிறேன், நான் ஆள் தேவையில்லை. ஏனென்றால் ஒருவரை நாங்கள் அம்மா எடுப்பதில் இருக்கிறது. அது மட்டுமே சில ஆசிரியர்களை தேடி பிடித்து நாங்கள் எடுத்தால் அவர்கள் வேற மறுக்கிறார்கள். உங்க போனால் அவங்களும் உதிச்சு எடுத்து போடுவாங்க. சில ஆசிரியர்கள் திரும்பி வருவார்கள். உண்மை இந்த பாடசாலை உருவாக்கப்பட்ட போது நிர்வாகிகளின் பணி ஒழித்து தான் உருவாக்கப்பட்டது. நம்முடைய கடமை பாடசாலையை விட்டு மோட்டர் வேக்கில் வெளிக்கிடும் போதே தொடங்கிவிடும். ஏனென்றால் வழியில் கடலாக்குவார்கள். அவர்களை மறைத்து அப்படியே போய் ஆஃபீஸில் நிற்க சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து தொடங்கும் போதே பாடசாலை தொடங்கிவிடும். அவ்வாறு கடின உழைப்பாளிகள் நம்முடைய ஆசிரியர்கள் அவ்வளவு தூரம் உழைப்பதால் தான் நான் குறிப்பிடுத்தினால் உங்களுக்கு பேசக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய பழைய மாணவர்களே, இவ்வாறு பலரின் உதவிகள் அவரை ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டிருக்க முடியாது. இருந்தாலும்
நானும் பழையமானவன் என்பதை விட்டு பெருமைப்படலாம் என்றால் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸுடன் நான் நீண்ட காலம் பணியாற்றியவர். அந்த இடத்திலும் ஹார்டிகல்ச்சர் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஹார்டிகல்ச்சர் என்ன, அங்கே யார் படித்தது. கேவி ரண்ணாக் அந்த மகள் இப்பொழுது அவர் ஒரு நிரந்தர செயலாளராக இருக்கிறார், உடன் தொடர்புகள் வைத்திருக்கிறார். அவர் இந்த காணி ஒன்று நாங்கள் ஒரு நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு உரித்தான காணி ஒன்றை பெறுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒன்றுதான் நான் நினைத்து நடக்காத ஒரு விடயம். இந்த காணி வாங்குவது என்பது மிக கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். ஆனால் எப்படியும் வாங்குவது என்று தீர்மானித்தேன். நான் மீண்டும் கனடாபுரானுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் நன்றி கூற வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. உண்மையில் நீங்கள் அழைத்ததற்காக திரு ராஜேஸ்வரன் அவருடைய கமிட்டிகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் ஒன்று, இந்த அனுபவத்தை எவ்வாறு ஒரு முறையில் அதை மாணவர்களுக்கு சேர்த்து விடுவேன். நீ நல்லது இருக்கிறது, நல்லதல்லாத மிக சில விஷயங்களையும் நான் அறிந்து கொண்டேன். உண்மையில் இங்கு படிக்கும் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால், தங்கள் பிள்ளைகளை நல்லாக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமான வழிமுறை, ஈஸி ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சஸ் யூ ஹேவ், அது இருக்கிறது. இந்த பல ஒரு பாடசாலைக்கு விஜயபுரம் சென்றிருந்தேன். அந்த பாடசாலை வகுப்பறையில் மாணவர்கள் படிக்கும் முறை, ஆசிரியர்கள் கற்பிக்கும் முறை, அந்த கைண்ட் ஆஃப் சிஸ்டம், அவற்றை கண்டது ஒரு கம்பேரிட்டிவ் எஜுகேஷன். அவற்றை எங்களுடைய பாடசாலைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய முறையில் எங்களால் செய்ய முடியும். அவ்வாறு பல ஒரு அனுபவத்தை தந்தது. ஒரு இதெல்லாம் நீங்கள் இப்பொழுது நான் பார்த்தேன், ஒரு கதையை திறந்தால் மற்றவர் மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு உள்ள கல்ச்சர் அந்த நீங்கள் பார்த்தால் பஸ்ஸில் ஏறின உடனே பிரச்சனை வந்து கண்ணாடியை முன்னுக்கு திறக்கவோ இந்தியாவில் திறக்கவோ, அவ்வாறான ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் உள்ள சிறப்பான அம்சங்களை உருவாக்கி எங்கள் பிள்ளைகள் கல்வி உயர்வதற்கு நீங்கள் வழிவகுக்கும் அதே வேளை இப்பொழுது நான் கூறுகிறேன், நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் வேண்டுகோள் விடுக்கவில்லை. உதவி செய்ய விரும்பினால் அது உங்களுக்கு இந்த ஒரு சேரிட்டி என்பது ஒரு இந்த ஆசிரியரிடம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் யூனிட் என்று உருவாக்கப்பட்டதன் நோக்கம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு உதவி செய்வது. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதை பார்ப்பவர்களுக்கு இன்னொரு எண்ணம் இருக்கு. என்னுடைய உண்மையான நோக்கம் இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்காக தாங்களாக ஏதாவது உதவி செய்யும் பழக்கம் உருவாக வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஆத்ம பேரம் அல்லது ஒரு மோரல் ஸ்ட்ரென்த் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்வோம். அது உண்மையாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு கேண்டீனில் கூட நான் கூறுவேன், அவர்களுக்கு கொடுக்குற உணவுகளில் பகிர்ந்து சாப்பிடக்கூடிய கடலை அவ்வாறான பகிர்ந்து சாப்பிடக்கூடிய உணவை கொடுப்பது என்னவென்றால் ஒரு சேரிட்டி மைண்ட், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்ற பழக்கம் சிறு வயதிலிருந்து வர வேண்டும். ஒரு மனிதன் நல்லதை செய்தாலும் சரி, நல்லதை செய்யாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அது ரெண்டு காரணங்கள். The school and the family background plays a major role. அவரை நீ ஒருவரை அவதானித்தால் உங்களில் அவரது பாடசாலை, அவரது குடும்ப பின்னணி, இவை ரெண்டும் தான் அவரது வாழ்க்கையை முக்கிய பங்காற்றுகின்றன. ஆனால் ஹார்டி கல்லூரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தவறு விட்டதில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு இங்கு வந்தபோது எனக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, I am staying with Rajeshwaran and we visited some of our past people and classmates. I was highly impressed by the hospitality, though you are coming all from Sri Lanka and migrating in Canada. இந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை அடுத்த சந்ததியை காணும் போது அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை காண வேண்டும் என்று கூறி, ஒரு முறை இந்த கேட்டுக்கொண்டிருப்பது கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொருவர் வந்து மேசையில் துப்பாக்கியை வைத்து விட்டு நின்றார். பேசுவதை கேட்டார். அது மட்டுமே துப்பாக்கியை வைத்து விட்டு சொன்னார், நீ தொடர்ந்து பேசும்போது இவர் பார்த்தார்,
அப்படின்னு நான் பேச்சை நீ படித்தே நீங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்போ துவக்க பக்கத்தில் வச்சவங்க என்னென்று பேசுகிறேன் நான் வச்சுன்னா கடைசி மட்டும் நான் சுட மாட்டேன், நீ பேச. என்னத்துக்கு துவக்கம் வச்சிருக்கீங்க என்றால் உனக்கு பேசுறது தெரியும், கேட்கறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது. உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தவன் யாருன்னு பார்த்து அவனை சொல்றது தான் துவக்கம் வச்சிருக்கேன். ஆகவே ராஜேஸ்வரனுக்கோ அல்லது கமிட்டி மெம்பர்ஸுக்கோ நான் இந்த இளைஞனை கொடுக்க விரும்பவில்லை. உண்மையாக இந்த கனடிய விஜயம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்த ஒன்று. என்றால் நான் அங்கே நினைத்து கொண்டு வந்ததை விட இங்கு நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகளை நான் காணக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய பழைய மாணவர்களும் இங்கே மதியும் எங்களுடைய உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரு சீரிய வாழ்க்கை இருப்பதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் சார்பாகவும் நீங்கள் அழைத்தமைக்கு நன்றியை கூறி before I conclude my speech, I had the obligation to thank every one of you and the Hartlepool Past People Association Canada branch for the noble and exemplary role you are playing in taking towards our alma mater towards success and nothing but success. Thank you very much.